வாங்க இன்னைக்கு நாம உட்பி டாய்ஸோட கதையை பத்தி பார்க்கலாம். இது சும்மா ஒரு பொம்மை கம்பெனியோட கதைன்னு நினைச்சிராதீங்க. இதுக்கு பின்னால ஒரு பெரிய நோக்கம், நிறைய அன்பு இருக்கு. இந்த ஒரு கேள்வியில தாங்க முழு கதையும் அடங்கியிருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்காக வாங்குற பொம்மைகள் ஏதோ ஒரு ஃபேக்டரியில மெஷின்ல செஞ்சதா இல்லாம ஒரு பாட்டியோட அன்புல இருந்து உருவான எப்படி இருக்கும், அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா பெற்றோரும் சந்திக்கிற ஒரு பெரிய குழப்பத்துல இருந்து தான். ஆமாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு எப்படிதான் பாதுகாப்பான பொம்மைகளை வாங்கி கொடுக்கறது? இப்போ இருக்கிற நிலைமை இதுதான். ஒரு பக்கம் பிளாஸ்டிக் பொம்மைகள், அதுல மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், கெமிக்கல்ஸ்னு ஏகப்பட்ட பயம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மரப்பொம்மைகள், அது இயற்கையாவே ரொம்ப சேஃப், குழந்தைங்க எதை வாயில வச்சாலும் பயப்பட தேவையில்லை. இந்த ஒரு கவலை தான் உட்பி உருவாக ஒரு முக்கியமான காரணம். இந்த கவலைக்கு ஒரு தீர்வா வந்தவர் தாங்க திருமதி கே கோகிலா. அவங்கள வெறும் ஒரு பிசினஸ் உமன்னு சொல்லிட முடியாது. அவங்க தான் இந்த கதையோட உண்மையான ஹீரோயின். உட்பி டாய்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே கோகிலா அவங்க வாழ்க்கையில பெரிய சவால்களை சந்திச்சிருக்காங்க. கணவர் இறந்த பிறகு குடும்பத்துக்காக அவங்க காட்டின அந்த தைரியம், அந்த விடாமுயற்சி, அதுதான் பின்னாடி இவ்வளோ பெரிய வெற்றிக்கு அடித்தளமா இருந்திருக்கு. பல வருஷமா மரத்தோட பழகுன அனுபவம், கூடவே பேர குழந்தைங்க பறந்தப்போ ஒரு புது தேவை, இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது என்ன ஆகும், ஒரு சூப்பரான ஐடியா பிறந்துச்சு. கரெக்டான நேரத்தில் எடுத்த ஒரு அற்புதமான முடிவு இது. இந்த ஐடியா வந்ததே ரொம்ப சிம்பிளா தாங்க. பேர குழந்தைங்களுக்கு டீத்தர் வாங்க கடைக்கு போயிருக்காங்க. அங்க பார்த்த எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல. அப்பதான் தோணுச்சா, நம்ம கிட்டே மர ஃபேக்டரி இருக்குல்ல, நாம ஏன் நம்ம பேர பசங்களுக்கு பொம்மை செய்யக்கூடாது? பாருங்க, ஒரு சின்ன தேவை எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு விதையா இருந்திருக்குன்னு. ஒரு ஐடியா மட்டும் இருந்தா போதுமா? அதை செஞ்சு முடிக்க ஒரு டீம் வேணும்ல. அந்த சூப்பர் டீம் தான் இவங்க 3 பேரும். கோகிலா அவங்களோட டிசைனிங் திறமை, அவங்க மருமகள் ரூபினி ப்ரொடக்ஷனை பாத்துக்க, இன்னொரு மருமகள் சுகன்யா மார்க்கெட்டிங் அண்ட் டெக்னாலஜியை பாத்துக்க. ஆஹா, என்ன ஒரு காம்பினேஷன்! அவங்களோட முதல் ப்ராடக்ட் மிகப்பெரிய ஹிட் அடிச்சதுக்கு முக்கியமான காரணம் இதுதாங்க, வேப்ப மரம். குழந்தைங்களுக்கு பல்லு முளைக்கும் போது எதையாவது கடிச்சிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்போ இயற்கையாவே ஆன்டிபாக்டீரியல் குணம் இருக்கிற இந்த வேப்பமர டீத்தர் எவ்வளோ சேஃப், இதுதான் அவங்களோட தனித்துவமே. சரி, இந்த ஸ்பெஷலான பொம்மைகள் எல்லாம் எப்படி செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? வாங்க தமிழ்நாட்டுல ராணிப்பேட்டையில இருக்கிற அவங்க ஃபேக்டரிக்குள்ள ஒரு குட்டி டூர் போயிட்டு வரலாம். முதல்ல நல்ல தரமான மரமா பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் அதை மெஷின்ல கொடுத்து துல்லியமா வெட்டி கம்ப்யூட்டர் டிசைன் மூலமா அழகான பொம்மை வடிவங்களா மாத்துறாங்க. அதுக்கப்புறம் கையாலையும் மெஷின்லயும் பல தடவை தேய்ச்சி சின்ன பிசிறு கூட இல்லாம வழவழன்னு ஆக்குறாங்க. கடைசியா குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் வராத நான் டாக்ஸிக் பெயிண்ட் அடிச்சு எல்லாத்தையும் செக் பண்ணி பேக் பண்றாங்க. அப்பா, ஒரு பொம்மைக்கு பின்னால எவ்ளோ வேலை பாருங்க! உட்பியோட கதை வெறும் பொம்மை செய்யறதோட முடியல. அதுக்கு மேல ஒரு சமூகத்தையே மாத்துற ஒரு பெரிய வேலையும் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நம்பரை பாருங்க, 80%. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. உட்பில வேலை செய்யற திறமையான கைவினைஞர்கள்ல 80% பேர் அந்த பகுதியை சுத்தி இருக்கிற கிராமத்து பெண்கள். இதுதான் இந்த நம்பருக்கு பின்னால இருக்கிற நிஜமான சக்தி. யோசிச்சு பாருங்க, விவசாய கூலிகளாகவும் தினக்கூலிகளாகவும் இருந்த பெண்களுக்கு முறையா பயிற்சி கொடுத்து அவங்கள பெரிய பெரிய மெஷின்களை இயக்குற திறமையான ஆர்டிசன்களா மாத்தி ஒரு நிரந்தர வருமானத்தை உட்பி கொடுத்திருக்கு. இது வெறும் வேலை இல்ல, இது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். பொருளோட தரம், அது கூடவே இந்த சமூக பொறுப்புணர்வு, இது ரெண்டும் சேர்ந்ததுனால தான் உட்பி இன்னைக்கு இவ்ளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அவங்களோட வெற்றிக்கு இந்த 4 விஷயங்களை சொல்லலாம். 1, 150க்கும் மேற்பட்ட மாண்டெசோரி, வால்டார்ஃப் மாதிரியான அறிவார்ந்த டிசைன்ஸ். 2வது, குழந்தைங்க வளர வளர அவங்க கூடவே பயணிக்கிற பொம்மைகள். 3வது, ஒரு குடும்பத்தோட நிஜமான தேவையிலிருந்து ஆரம்பிச்ச பிசினஸ். 4வது, காஷ்மீர்ல கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா முழுக்க இவங்க பொம்மைகள் போய் சேருது. இந்த எல்லா உழைப்புக்கும் என்ன பலன் கிடைச்சது தெரியுமா? போன வருஷம் மட்டும் அவங்களோட வருமானம் 3.5 கோடி ரூபாய். இது அவங்க கடின உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். அது மட்டும் இல்ல, போன ஒரே வருஷத்துல 1.5 லட்சத்துக்கும் அதிகமான பொம்மைகளை இந்தியா முழுக்க டெலிவர் பண்ணிருக்காங்க. இதுவே போதும் மக்கள் அவங்க மேல எவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். மிஷின்கள் லட்சக்கணக்கில் செய்யற பொம்மைகளுக்கு நடுவுல ஒரு நோக்கத்தோட, அக்கறையோட, ஒரு சமூகத்தையே உயர்த்துற எண்ணத்தோட ஒரு பொருள் உருவாகும் போது அதோட உண்மையான மதிப்பு என்னவா இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?